இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1951 ஏற்படுத்தப்பட்ட வழக்கு நமக்கு வந்து செண்பகம் துரைராஜன் வர்சஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செண்பகம் துரைராஜன் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கு என்ன சொல்லுது? 1951 இந்த வழக்கு போடுறாங்க. ஸோ எதற்காக இந்த வழக்கு அப்படின்ற கேள்வி ரைஸ் ஆகுது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செண்பகம் துரைராஜன் அப்படின்றவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த பொழுது அப்போ இடஒதுக்கீடு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு வந்து 25%, எஸ்சிக்கு வந்து 16, டோட்டலாக 41% வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் படிப்பதற்காக ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸை போடுறாரு. ஸோ அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜனுக்கு ஃபேவரிசமாக வருது. அதாவது என்ன அப்படின்னா இந்த கோட்டா சிஸ்டம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்புக்கே முரணாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களுக்கு ஃபேவரிசமாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே அவங்களும் வந்து சொல்கிறாங்க இது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றதே கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வர்றாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷனுக்கு வாங்குறதுக்காகத்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆகட்டும், பல்வேறு தலைவர்கள், பெரியார் ஆகட்டும், அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், ரெட்டைமலை சீனிவாசன் ஆகட்டும், மயிலை சின்னத்தம்பி ராஜா ஆகட்டும், எல்லாருமே பல பேர் போராடி இந்த இடஒதுக்கீட்டு முறையை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது கான்ஸ்டியூஷனல் அகைன்ஸ்ட்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதை பற்றின ஆர்குமெண்ட் வந்து போகுது. ஸோ அப்போ எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜவஹர்லால் நேரு கிட்ட போகுது. அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு கிட்ட போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1951 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 பேஸ் பண்ணி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4ம் ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கோட்டா சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வரப்படுகிறது.